அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே டேஸ்ட்டான பரங்கிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். புளி ஊறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம காயை கட் பண்ணிக்கலாம். காயில் இருக்க தோலையும் நடுவில் இருக்க அந்த சாஃப்ட் போர்ஷனையும் நம்ம எடுத்துகிட்டு காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். பரங்கிக்காயோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்குது, பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளி கரைச்சி வச்ச தண்ணியில் நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். காயை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம கீறி வச்சுருந்த 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணி கிளறிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி கிளறிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக கொஞ்சம் மட்டும் நான் உப்பு சேர்த்து கிளறிக்கிறேன். தக்காளியை வந்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, இது 3ஐயும் நான் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து வேக வச்சுருந்த பரங்கிக்காய் புளி தண்ணியை இதில் ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதித்து வரணும். நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பரங்கிக்காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 3 போல் வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தாளிச்சிட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்ப ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு உப்பு போதுமான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வரமில்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.